சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவான கூலி படம் பாத்தீங்கன்னா இன்று உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. ரஜினி சாருடைய 171வது திரைப்படமாக அமைந்துள்ள கூலி படம் ரஜினி சாருடைய 50 ஆண்டு திரைப்படத்தை கொண்டாடும் வகையில வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்துல பாலிவுட் நடிகர் அமீர் கான், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, ஷௌபின் ஷாகிர் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய இந்த திரைப்படம் எல்சியூல கனெக்ட் ஆகாது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாரு. இந்த கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா கேரளாவில் காலை 6 மணிக்கும் பெங்களூர்ல காலை 5 மணிக்குமே சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல காலை 9 மணிக்கு முதல் காட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரசிகர்கள் அதிகாலை முதல் திரையரங்குகளை திருவிழா கோலமாக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவிற்கு கூலி படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பலருமே இந்த படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே எதிர்பார்த்தது போல தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி திரைப்படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் வெளிநாட்டுல இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்திருக்காங்களா. சோ பார்த்தது மட்டும் இல்லாம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்தை பற்றி புகழ்ச்சியாகவுமே பேசியிருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தலைவர் ரசிகர்களுமே இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் கூலி படம் பார்க்க போறீங்க, யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.